இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பல்லாரி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா 6 முட்டை போடுறோம். இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்புங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. முழு முட்டையோ இல்லை புளிக்குழம்புல முட்டையோ அந்த மாதிரி தான் செய்வோம். பட் இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த சிக்கன் குழம்போட ஃப்ளேவர் இருக்கும். பட் சிக்கனுக்கு பதிலாக எக் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி போல் நிறைய தேங்காய் அரைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் இல்லாமையே இது செய்யலாம். பட் தண்ணியாக இருக்கும். தேங்காய் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த குருமா அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இதுக்கு ஒரு கடாய் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதில் ஒரு ரெண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ப்ளஸ் அந்த பல்லாரி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு நல்லா ப்ரௌன் ஆகணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் ஆட் பண்ணவே மாட்டோம். ஜஸ்ட்டு நம்மளோட வீட்டு மசாலா ப்ளஸ் வெங்காயம், தக்காளி, அவ்வளோதான். அதை மட்டும் வச்சே செய்யலாம். இல்லை இஞ்சி பூண்டுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான், அடிஷ்னல். அதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை போட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கல் உப்பு போட்டதுக்கப்புறம் நல்லா காய்கறி சுருங்கி வந்தோடனே நம்ம 2 ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, 2த்தையும் போட்டு 3 மசாலா இருக்கா, அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு எடுத்ததுக்கப்புறம் அரிசி கழுவுன 2வது தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஸோ அரிசியை கழுவி அதோட 2வது தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதில் என்னென்னா, இது வச்ச உடனே அந்த சூட்லேயே சாப்பிட்ருங்க. எப்போ நம்ம செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் போதும். எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி ஆகிடுச்சுன்னா இதை டக்குன்னு செய்கிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிலே ஆகியோ இல்லை கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாங்கனாலும் அந்த முட்டையோட கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு, எந்த ஒரு டிஷ்ஷுமே கொதிக்கிறதுக்கு முட்டை வேக வைக்கும் போதும் ஒரு மூடி போட்டு மூடினீங்கன்னா சீக்கிரம் அதோட ராஸ்மெல் போயிடும். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அரை மூடி தேங்காய், அதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை. சோம்போ சீரகமோ எதுவுமே சேர்க்காம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி லைட்டாக கொதித்து வரும்போது சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை ஒரு கரண்டிலேயோ ஒரு கிண்ணத்துலேயோ ஊற்றுங்க. இல்லையா இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கின முட்டை அப்படின்னா டேரெக்டாக, இப்போ நாங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம், மார்னிங் தான், அதனால் அப்படியே உடச்சி ஊற்றுறோம். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப லேட்டாக வாங்கி வச்சுருந்தா ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் ஒரு குட்டி கிண்ணத்தில் அதுக்குன்னே இந்த முட்டை ஆம்லேட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கிண்ணம் ஒன்று தனியாக வச்சுக்கோங்க. அதில் ஊற்றி அதுக்கப்புறம் அது நல்லா இருந்துச்சுன்னா ஊற்றி கிண்டி விடக்கூடாது, ஸ்பீடாகவும் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா முட்டை வெந்து மேலே அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு அடையாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும் முட்டை வெந்து. அப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக லைட்டாக நம்ம எண்ணெய் சட்டி இப்படி சுற்றுனோம்னா போதும். இல்லையா ஒரு கரண்டி போட்டு லைட்டாக இப்படி கிண்டி விடுங்க. ரொம்ப போட்டு கிண்டிங்கன்னா திரியாக ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு பீஸ் ஒரு ஆளுக்கு போகிற மாதிரி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் கரண்டி போடக்கூடாது, சிம்மில் தான் வைக்கணும். வச்சு ஒரு 4 மல்லி இலை போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, அட்டகாசமான முட்டை குழம்பு ரெடி. இதை பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு மாங்காய் வச்சு சுட சாதம் போட்டு அதோட வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக.